ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ பாரம்பரிய ஞானத்தையும் நவீன அறிவியலையும் ஒன்றிணைக்க வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற 9வது சித்தா தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், ஆராய்ச்சி வாயிலாக தொன்மை வாய்ந்த தமிழ் மருத்துவ முறைகளை இளைஞர்கள் மீட்டெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கடந்த காலத்தின் நினைவு சின்னமாக மட்டுமல்லாமல் வாழும் பாரம்பரியமாகவும் சித்தா திகழ்கிறது என்றார். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, யோகக்கலை ஆகிய பாரம்பரிய மருத்துவ முறைகள் ஆயுஷ் என்ற ஒரே குடையின் கீழ் கொண்டுவரப்பட்டு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒளியேற்றப்பட்டிருப்பதாக கூறினார். உடல், மனம், இயற்கை என அனைத்தையும் ஒன்றிணைக்கும் வல்லமை சித்த மருத்துவத்திற்கு உண்டு என்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளும் பல்வேறு நோய்களுக்கு ஒருங்கிணைந்த முறையில் தீர்வளிப்பதாகவும் சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அந்தமான் தீவுகள் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக அமித் ஷா அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக இன்று காலை அமித் ஷா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு, பேரிடர் மேலாண்மை, சைபர் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் பேசிய அவர், சைபர் குற்றங்களை தடுக்க காவல்துறையினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்றார். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அமித் ஷா, இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் பலரும் தாய்நாட்டிற்காக அந்தமான் மண்ணில் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்ததை நினைவு கூர்ந்தார். துணிச்சல் மிகுந்த இந்திய வீரர்களின் நினைவாகவே போர்ட் பிளேர் என அழைக்கப்பட்ட இப்பகுதியை பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீ விஜயபுரம் என பெயர் மாற்றம் செய்ததையும் சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வரலாற்றில் அந்தமான் முக்கிய பங்களிப்பு செய்திருப்பதையும் அமித் ஷா சுட்டிக்காட்டினார். தெலங்கானாவில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தளபதி உள்ளிட்ட 20 மாவோயிஸ்டுகள் இன்று காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில டிஜிபி சிவதர் ரெட்டி முன்னிலையில் இவர்கள் அனைவரும் AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்தனர். இதில் உரையாற்றிய டிஜிபி சிவதர் ரெட்டி, சரணடைந்த மாவோயிஸ்டுகளின் மறுவாழ்வுக்காக தலா 25,000 ரூபாய் வழங்கப்படுவதாக கூறினார். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மக்களின் கருத்துக்களை பெற வரும் 7ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மண்டல வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 17வது சட்டமன்ற பேரவைக்கான பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களின் நலனையும் முன்னேற்றத்தையும் முன்னிலைப்படுத்தும் வகையில் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து தரவுகளை சேகரித்து ஆகச்சிறந்த தேர்தல் அறிக்கையினை தயாரிக்கும் பொருட்டு கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற 7ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் மோசடி திட்டம் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசு இன்று அறிவித்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டம் ஓட்டைகள் நிறைந்தது என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்துடன் ஒப்பிடும்போது இதில் பலன்கள் குறைவு, பாதிப்புகள் அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் தற்போது தேர்தல் நெருங்கும் வேளையில் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் நோக்குடனேயே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக சாடியுள்ளார். திட்டத்தின் பல அம்சங்கள் தெளிவற்று இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், குறைந்தபட்ச ஓய்வூதியத்தின் அளவு, ஓய்வூதியம் பெறுவதற்கான பணிக்காலம் மற்றும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு கருணை ஓய்வூதியத்தின் அளவு ஆகியவை குறித்து அரசு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் இத்திட்டத்தை செயல்படுத்த அரசு செலுத்த வேண்டிய 13,000 கோடி ரூபாய் நிதியை இன்னும் சில நாட்களில் பதவிக்காலம் முடிவடையும் அரசு எவ்வாறு செலுத்தும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.